I will retire at the right time, August 2027, subject to divine intervention. வணக்கம். இந்த நாட்டு வைஸ் பிரசிடென்ட் ஜக்தீப் தம்கர் அவர்களுடைய ரெசிக்னேஷனுக்கு பின்பு பல கேள்விகள் வெளிவர தொடங்கிவிட்டது. பிஜேபியை யார் கண்ட்ரோல் செய்கிறார்? பிஜேபி சுதந்திரமாக இயங்கி வருகிறதா, அல்ல பிஜேபியை RSS இயக்கி வருகிறதா, அல்ல பிஜேபி இரண்டு நபர்கள் கையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறதா? யார் இந்த இரண்டு நபர்கள்? ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, இன்னொரு பக்கம் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. இந்த இரண்டு தலைவர்களை எதிர்த்து பகச்சு கொண்டு யாராலையுமே நிலைக்க முடியாது என்பதை ஜக்தீப் தம்கருடைய இந்த ரெசிக்னேஷன் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதற்கு பின்னாடி கிரீடினஸும் பேராசையும் ஒரு காரணம். அதையும் நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். அதாவது ஜக்தீப் தம்கர் அவர்களுடைய ரெசிக்னேஷனுக்கு பின்பு இருக்கக்கூடிய பல்வேறு மர்மங்களை இன்னைக்கு நாம் இந்த பதிவில் எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம். ஆகையால் இந்த பதிவில் நீங்க கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் பிஜேபி இயங்கி வருகிறது. ஜக்தீப் தம்கர் போன்ற மிகப்பெரிய பக்தர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடிக்காக, பிஜேபிக்காக எந்த இடத்தையுமே விட்டுக் கொடுக்காமல் ஒவ்வொரு முறையும் பிஜேபிக்காக முட்டுக் கொடுத்து வந்த ஜக்தீப் தம்கருக்கே இந்த நிலை என்றால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பொசிஷனில் நீங்க இருந்தால் கூட, சீஃப் மினிஸ்டராக இருந்தால் கூட, யூனியன் மினிஸ்டராக இருந்தால் கூட, இன்னும் சொல்ல போனால் ஜனாதிபதியாகவே இருந்தால் கூட, மோடி அண்ட் அமித்ஷாவை பகச்சு கொண்டீர்கள்னா உங்களுடைய பதவி அடுத்த நிமிடமே பறிக்கப்படும், அல்ல உங்களை பிரஷர் போட்டு ரெசிக்னேஷனை கொடுக்க வைப்பார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்களை நீங்க பார்ப்பதற்கு முன்பு இந்தியன் பாலிடிக்ஸை பற்றியும் நீங்க பார்க்க வேண்டும். 24 மணி நேரமும் உங்களை ஒரு எனர்ஜி அலையில் வைத்திருக்கக்கூடிய இந்தியன் பாலிடிக்ஸ். திடீர்னு நீங்க பார்த்தீர்கள்னா ஜிஎஸ்டி கொண்டு வந்து விடுவார்கள், டிமானிட்டைசேஷன் வந்துவிடும், அப்போ ஆங்காங்கே வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்கள் வந்துவிடும், எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துவிடும், அந்த எலெக்ஷன் கேம்பெயினில் இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்டேட்மெண்ட்ஸ்கள் வெளிவரும். அதாவது உங்களை எப்ப பார்த்தாலும் திசை திருப்பக்கூடிய மோட்டோவில் ஊடகங்கள் வேலை பார்க்கும். அதற்கான வழியை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வழிநடத்தி கொண்டிருப்பார்கள். இதுதான் இந்த நாட்டுடைய விதியாக மாறிவிட்டது. என்னுடைய முதல் கேள்வி, எதற்காக ஜக்தீப் தம்கர் அவர்கள் ரெசிக்னேஷனை கொடுத்தார்? ஏன்னா நீங்க பார்த்தீர்கள்னா காலையில எல்லாமே சாதாரணமாக தான் இருந்தது. பார்லிமெண்ட்டிற்கு போனார், ராஜ்யசபாவை சேர் செய்தார், மாலை வரை அனைத்துமே சரியாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த சரியாக நடந்து கொண்டிருந்த தருணத்தில் பின்னாடி பேக் ஸ்டோரியும் இருக்கிறது. அந்த பேக் ஸ்டோரியில் என்ன நடந்தது அதை நீங்க பார்க்க வேண்டும். 6 மணி அளவில் பார்லிமெண்டை விட்டு திடீர் என்று நேர எந்த விதமான ப்ரையர் நோட்டீஸும் கொடுக்காமல் ஜனாதிபதியின் மாளிகைக்கு சென்று விடுகிறார் முர்மு அவர்களுடைய ஆபீசர். அங்க கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடங்கள் வரை காத்து கொண்டிருந்ததற்கு பின்பு தன்னுடைய ரெசிக்னேஷனை கொடுக்கிறார் திடீர் என்று. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். எந்த பிஜேபி தலைவருமே இவருடைய ரெசிக்னேஷனை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் மோடி. உலகத்தில் எங்க என்ன நடந்தாலும் அடுத்த நிமிடமே பிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து ஒரு ட்வீட் வருவது வழக்கம். ஆனால் ஒரு வைஸ் பிரசிடென்ட் அவருடைய ரெசிக்னேஷனுக்கு பின்பு பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்டத்தட்ட 15 மணி நேரம் வரை அமைதி காத்து கொண்டிருந்தார். அவருடைய முதல் ட்வீட் வருகிறது. அந்த ட்வீட்டில் அவர் என்ன எழுதுகிறார்? Shri Jagdeep Dhamkar ji has got many opportunities to serve our country in various capacities. இந்த நாட்டிற்கு சேவை செய்வதற்காக ஜக்தீப் தம்கர் அவர்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தது, இன்க்ளூடிங் as a vice president of India. And I wish him a good health. அவருடைய உடல்நிலை குணமடைவதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய விஷஸ். இது ஒரு மனதளவில் எழுதப்பட்ட ட்வீட் கிடையாது, அவருடைய ஃபேர்வெலுக்காக எழுதப்பட்ட ட்வீட் கிடையாது. சாதாரணமாக நீங்க பார்த்தீர்கள்னா இதற்கு முன்பு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள், வி கிரி அவர்களும் ரெசிக்னேஷனை கொடுத்தார்கள். ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், பிரசிடென்ட் எலெக்ஷனில் அவர்கள் களமிறங்குவதற்காக அந்த ரெசிக்னேஷனை கொடுத்தார்கள். ஒரு ப்ராப்பரான பார்லிமெண்டில் அவருடைய அட்ரஸ் செஷன் நடக்கும். அதாவது எல்லாருக்குமே தேங்க்யூ எல்லாம் சொல்லுவார்கள், அவர்களுக்கு ஃபேர்வெல் ஸ்பீச்
பல பேர் கொடுப்பார்கள். இது எல்லாமே நடக்கும். இங்க ஜெகதீப் தம்கருடைய இந்த ரெசிக்னேஷன் பின்பு பார்த்தீர்கள்னா எந்த விதமான ஃபேர்வெல் ஸ்பீச்சும் கிடையாது, எந்த விதமான அரசாங்க தரப்பிலிருந்து நன்றி கூறக்கூடிய எந்த விதமான ஃபங்க்ஷனும் கிடையாது. ரெசிக்னேஷனை கொடுத்தார், ஆக்செப்ட் செய்து விட்டார்கள், அவ்வளவுதான். இந்த பதிவில் 4 புள்ளிகளை மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். முதல் புள்ளி, எதற்காக ஜெகதீப் தம்கர் ரெசிக்னேஷனை கொடுத்தார். இரண்டாவது, அடுத்த வைஸ் பிரசிடென்ட் பதவியில் யார் வர இருக்கிறார். மூன்றாவது, why was his tenure considered to be controversial. எப்ப பார்த்தாலும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்கள் எதற்காக கான்ட்ரோவர்ஷியலாக பார்க்கப்பட்டது. கடைசி, what does this mean for our democracy. நம் நாட்டு ஜனநாயகத்திற்கு இவருடைய இந்த ரெசிக்னேஷன் அதனால் எந்த விதமான பாதிப்புகள் ஏற்பட இருக்கிறது, இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். ஆனால் அனைத்திற்கு முன்பு ஜெகதீப் தம்கர் எதற்காக ரெசிக்னேஷன் கொடுத்தார், அந்த ரெசிக்னேஷன் கடிதத்தின் முதல் வரியை படியுங்கள். To prioritize healthcare and abide by medical advice, I humbly resign as the Vice President of India, effecting immediately in accordance with Article 67 of the Constitution. என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. என்னுடைய டாக்டர்ஸ்களுடைய அட்வைஸ் படி நான் இந்த நிமிடத்திலிருந்து நொடியிலிருந்து ரெசிக்னேஷனை கொடுக்கிறேன். காலையிலிருந்து பார்லிமெண்டில் சேர் செய்து கொண்டிருந்த, ராஜ்யசபாவை சேர் செய்து கொண்டிருந்த ஜெகதீப் தம்கர் அடுத்த 2 நாட்கள் கழித்து அவருடைய எல்லா ஸ்கெட்யூல்ஸ் ப்ரோக்ராமுமே இருந்தது. அப்ப எப்படி இந்த அட்வைஸ் வந்தது, எப்படி இந்த ரெசிக்னேஷன் கிடைத்தது, இது யாராலையுமே ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இதற்கு பின்னாடி இன்னைக்கு நேற்று கிடையாது, கடந்த 6-7 மாதங்களாக அரசாங்கத்திற்கும் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜெகதீப் தம்கருக்கு நடுவே ஒரு விரிசல் ஏற்பட்டது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அந்த காரணத்தை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 4-5 மாதத்துக்கு முன்பு ஜெகதீப் தம்கருடைய உடல்நிலை நிச்சயமாகவே மோசமாக இருந்து 74 வயதான இவர் ஒரு ஆன்ஜியோ பிளாஸ்டி ப்ராசஸை செய்தார். அவருடைய இதயத்தில் ஒரு கோளாறு இருந்தது. ஆனால் அது இவருடைய ஹெல்த்திற்கான காரணம் கிடையாது. அவர் he was back to his work and பார்லிமெண்ட் எல்லாம் அட்டெண்ட் செய்து கொண்டிருந்தார். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஒரு ஃபிட்டான ஒரு பர்சன் தான் இவர். அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்தது காரணமா அல்ல காங்கிரசின் தலைவர்களை போய் சந்தித்தது காரணமா என்கிறதை மிக ஆழமாக பார்க்க வேண்டும். சென்டர், அதாவது ஆளும் கட்சி, கவர்மெண்ட் 3 முறை ஜெகதீப் தம்கருக்கு வார்னிங் கொடுத்தது. அதாவது ஆப்போசிஷனுக்கு நீங்க அவர்களுடைய கோரிக்கைகளை அக்செப்ட் செய்யக்கூடாது. என்ன அந்த கோரிக்கை, எதுவும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். டென்ஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஜெகதீப் தம்கர் ஒரு 5-6 மாதங்களாகவே இந்த பிரச்சனை இருந்தது. ஜேடி வான்ஸ், த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, அவர் என்னைக்கு இங்க வந்தாரோ அன்னையிலிருந்து இந்த பிரச்சனை தொடங்குகிறது மிகப்பெரிய அளவு. எப்படின்னு நீங்க பாருங்க. அரசாங்கத்துடைய 3 அட்டெம்ப்ட் பார்லிமெண்டரி அஃபேர் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு வழியாக, லா மினிஸ்டர் அர்ஜுன் மேக்வால் வழியாக, பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி மற்றும் ராஜ்யசபாவின் எம்பியான ஜேபி நட்டா, இந்த 3 நபர்களுமே அரசாங்கத்துடைய மெசேஜை ஒவ்வொரு முறையும் தன்கரிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள். என்ன அந்த காரணம் என்று நீங்க பாருங்கள். ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மாவுடைய இம்பீச்மெண்ட்டுக்கான அந்த ப்ராசஸ், இதை பற்றி 2 தரப்பில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஆளும் கட்சி அண்ட் எதிர்கட்சி 2 பேருமே இதற்கான ஒப்புதலை கொடுத்து விட்டார்கள். ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா யார் என்று உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை என்றால், ஒரு வீடியோ வெளியானது. கட்டுக்கட்டாக பணக்கட்டுகள் எரிந்து சாம்பலான அந்த காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீர்கள். பார்க்காத நபர்கள் இந்த வீடியோவை பார்த்து விடுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 15-16 கோடி ரூபாய் இதில் இருந்ததாக கூறினார்கள். அந்த பணம் ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா வீட்டில் எப்படி வந்தது என்கிற அந்த கேள்வி, அதற்கு பின்பு பல்வேறு கான்ட்ரோவர்சிஸ். ஆனால் அவரை பொறுத்தவரையில் நான் ரெசிக்னேஷன் கொடுக்க மாட்டேன், நான் வெளியேற மாட்டேன். அப்போ அடுத்த முறை என்ன, இம்பீச்மெண்ட். பார்லிமெண்டில் ஒரு இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். அதற்கப்புறம் அவரை சாக் செய்து விடுவார்கள். அதற்கான ஒரு 60-69 எம்பிக்கள், எதிர்கட்சியை சார்ந்த எம்பிக்கள் கையெழுத்தெல்லாம் போட்டு தம்கர் அவர்களை போய் சந்திக்கிறார்கள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ப்ராசஸிற்கு முன்பு ஒரு 5 நாட்களுக்கு முன்பே நீங்க பார்த்தீர்கள்னா கிரண் ரிஜிஜு அவர்கள் பர்சனலாக தம்கர் அவர்களை சந்தித்து இந்த மாதிரி ஆப்போசிஷன் பார்ட்டி உங்களிடம் வருவார்கள்,
இம்பீச்மெண்ட்டுக்கான ப்ராசஸருக்கான அந்த முடிவுகளை எடுத்து வைப்பார்கள், அந்த ப்ராசஸை தொடங்கக்கூடிய அந்த விஷயத்தை எடுத்து வைப்பார்கள். அதை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அரசாங்கமே அந்த வேலையை பார்க்கும், அதற்கான கிரெடிட் பிஜேபி பக்கம் தான் வரும், அதற்கான வேலை மட்டும் தான் நீங்க பார்க்க வேண்டும். மான்சூன் செஷன் தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்பு, அதாவது 20ஆம் தேதி மீண்டும் ஒரு முறை கிரண் ரிஜிஜு அவருக்கு அதே விஷயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பே நீங்க பார்த்தீர்கள்னா சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 19ஆம் தேதி 20ஆம் தேதி 2 நாட்களுமே தம்கர் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்திருக்கிறார், பல காங்கிரசின் மூத்த தலைவர்களை போய் சந்தித்திருக்கிறார், இன்க்ளூடிங் த எக்ஸ் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் மல்லிகார்ஜுன் கர்கே. இந்த சந்திப்புகளை பற்றி தம்கர் அவர்கள் பிஜேபி தலைமைக்கோ இல்ல பிஜேபியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கோ எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கவில்லை. He was zip locked. திங்கட்கிழமை அன்று மான்சூன் செஷன் தொடங்கிய உடனேயே இந்த விஷயம் வெளியாகிறது, அதாவது இவர் இத்தனை நபர்களை சந்தித்தார் என்று. அது முதல் விஷயம். இரண்டாவது நீங்க பார்த்தீர்கள்னா அன்னைக்கு ஜக்தீப் தம்கரை ஜேபி நட்டா மற்றும் கிரண் ரிஜிஜு 2 பேருமே போய் சந்தித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் இப்போ நீங்க கையெழுத்து போடக்கூடாது, நாங்க கொண்டு வரக்கூடிய ஒரு பட்டியல் இருக்கிறது, அந்த லிஸ்ட் இருக்கிறது, எங்களுடைய எம்பிக்களும் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய பெயரையும் சேர்த்து தான் நீங்க இதை ஆக்செப்ட் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அன்னைக்கே நீங்க பார்த்தீர்கள்னா 2வது முறையாக மேக்வால் மற்றும் கிரண் ரிஜிஜு 2 பேருமே போய் சந்தித்திருக்கிறார்கள். 3வது முறையாக வெறும் மேக்வால் அவரும் போய் சந்தித்திருக்கிறார். ஆனால் இவர் எந்த விதமான தலையசைவும் எடுத்துக்காட்டவில்லை, அதை அக்செப்டும் செய்யவில்லை. இந்த பக்கம் திங்கட்கிழமை அன்று ஆப்போசிஷன் எம்பிக்கள் அந்த பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள்லாம் யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிராக இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸை கொண்டு வருவதற்கான இந்த கையெழுத்தெல்லாம் போட்டிருக்கிறோம், அதை ஆக்செப்ட் செய்துகிறார். அந்த ஆக்செப்டன்ஸ் மட்டுமல்ல, அந்த இம்பீச்மெண்ட்டுக்கான ப்ராசஸையும் அவர் தொடங்கி விடுகிறார். இதற்கப்புறம் தான் அங்க அனைத்து வேலையும் நடந்திருக்கிறது. கிரண் ரிஜிஜு மற்றும் ஜேபி நட்டா 2 பேருமே தம்கர் அவர்களை நன்றாக பேசியிருக்கிறார்கள். என்ன பேசினார்கள் அதெல்லாம் வெளியில வரவில்லை. 2வது நீங்க பார்த்தீர்கள்னா காங்கிரஸ் தலைவர்களுடன் இவர் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினார், என்ன அங்க பேசினார், அதையும் தலைமைக்கு கூறவில்லை. இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. 2வது நீங்க பார்த்தீர்கள்னா தம்கர் அவர்கள் எந்த ஜஸ்டிஸ் வர்மாவுடைய இம்பீச்மெண்ட் ப்ராசஸிற்கான வேலை பார்த்தாரோ, இதே போன்ற இன்னொரு நீதிபதி ஜஸ்டிஸ் சேகர் யாதவ் அவரையும் நீங்க மறந்திருப்பீர்கள். ஆனால் அவரோட வீடியோ எனக்கு இருக்கு, அதை நீங்க பாருங்க. लेकिन जो कठमुल्ला है जिसे कह लीजिए आप, क्योंकि वो देश के लिए घातक हैं, बिगाड़ने वाले लोग हैं, जनता को बरगलाने वाले लोग हैं, देश आगे न बढ़े इस प्रकार के लोग हैं. இந்த வீடியோவில் பேசிய இந்த நபர் VHP உடைய சப்போர்ட்டர், RSS உடைய மிக பெரிய ஆதரவாளர். இவர் பேசிய இந்த வார்த்தை கட்முல்லா, சுன்னத்து செய்த நபர்கள் இந்த நாட்டின் மிகப்பெரிய எதிரிகள். இந்த நாட்டை வளர விடாமல் இந்த நபர்கள் தான் இழுத்து பிடித்து வைத்திருக்கிறார்கள். இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட் வரை போனது. சுப்ரீம் கோர்ட்டும் இது போன்ற நபர்கள் நீதிபதியாக இருக்க எந்த விதமான தகுதியும் இல்லாத நபர்கள் என்றும் கூறியது. இவருக்கும் இம்பீச்மெண்ட் நடக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை காங்கிரஸ் எதிர்கட்சிகள் எடுத்து வைப்பதாக அடுத்த ரூமரும் வெளிவந்தது. அப்போ இந்த நபரை காப்பாற்றுவதற்காக, ஜஸ்டிஸ் சேகர் யாதவை காப்பாற்றுவதற்காக யஷ்வந்த் வர்மாவை காப்பாற்ற வேண்டும். இது பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கலாக இருந்தது. RSS, VHP எல்லாருமே இந்த வேலையை பார்த்து வந்தார்கள். அப்படி யஷ்வந்த் வர்மாவை நீக்கினால் கூட அந்த கிரெடிட் பிஜேபிக்கு போய் சேர வேண்டும் என்கிற அந்த ஒரு நோக்கம். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா தன்கர் அவர்களுடைய இன்னொரு இஷ்யூவும் அங்க வெளிவருகிறது. என்ன, மோடி அமித்ஷாவுடன் இவருக்கு ஏற்பட்ட அந்த டிஃப், அந்த பிரச்சனைகள், அந்த விரிசல், அது எங்க நடக்கிறது நீங்க பாருங்க. சமீபத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய வைஸ் பிரசிடென்டான JD Vance இந்தியாவிற்கு வந்தார். அப்போ ஜக்தீப் தம்கர் என்ன கூறினார், I too am a vice president and his counterpart. எப்படி JD Vance அமெரிக்காவின் வைஸ் பிரசிடென்ட்டோ அதே போன்று நானும் இந்தியாவுடைய வைஸ் பிரசிடென்ட். ஆகையால் I will hold the main high level meeting with him. நான் தான் அவருடன் அந்த ஹை லெவல் மீட்டிங்கை நடத்துவேன். ஆனால் அதற்கு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை, மோடி அரசாங்கம்.
அங்கிருந்து ஒரு தகவல் வருது, இந்த மாதிரி ஜேடி வான்ஸ் இந்தியாவிற்கு வருகை கொடுப்பது மோதிக்காக ஒரு மெசேஜை கொண்டு வருவதற்காக மட்டும்தான், உங்களை சந்திப்பதற்கு அவர் வரவில்லை. ஒரு மூக்குடையும்படி அங்க அந்த பதிலை கொடுத்திருக்கிறார்கள். சரி, அது விட்டோம். இவருடைய இன்னொரு கோரிக்கை, எப்படி ஒவ்வொரு ஆபீஸில் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்களில் ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் மோடி, இன்னொரு பக்கம் முர்முவோடைய போட்டோ போட்டிருக்கிறீர்களோ, இந்த நாட்டு ஜனாதிபதியோடைய போட்டோ போட்டிருக்கிறீர்களோ, அதே போன்று என்னுடைய போட்டோவும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியுடைய அலுவலகத்தில் இருக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை. அதையும் பிஜேபி ஆளும் கட்சி அரசாங்கம் ரிஜெக்ட் செய்துவிட்டது. இவருடைய மூன்றாவது கோரிக்கை என்ன? என்னுடைய ஃபிளீட், அதாவது என்னுடைய கார்கள் அனைத்துமே மர்சடிஸ் ரக காராக அப்கிரேட் செய்யப்பட வேண்டும். இது ஒரு முறை 2 முறை அல்ல, பல்வேறு இடங்களில் இவர் பிரஷர் போட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார். அரசாங்கத்திற்கு பிரஷர். மோடி அரசாங்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இம்பார்ட்டன்ஸ் ஹாஸ் டு பி கிவன் ஓன்லி டு த மோடி. இவர் என்னுடைய ஃபிளீட்டும் பிரைம் மினிஸ்டருடைய ஃபிளீட் அதற்கு ஈக்குவலண்டாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஆசை ஏற்கனவே கவர்மெண்ட் பிஜேபி இவரை நீக்கிவிட வேண்டும் என்கிற அந்த முடிவை எடுத்து விட்டார்கள். கடைசியில் அந்த கடைசி ஆணி காஃபினில் அடித்தது இந்த ஜஸ்டிஸ் வர்மா விஷயத்தில் இம்பீச்மெண்ட்டுக்கான அந்த அப்ளிகேஷனை ஆக்செப்ட் செய்தது. அதற்கப்புறம் என்ன நடந்தது? ஜேபி நட்டா, கிரண் ரிஜிஜு எல்லாருமே வச்சு செஞ்சிருக்காங்க, நல்லா பேசியிருக்காங்க. இவர் என்னுடைய பவரும் இருக்கிறது இல்லையா? என்னுடைய பவர் என்ன? அந்த பவரை நீங்க பார்த்தீர்கள்னா சாதாரணமாக வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய எதுவுமே கிடையாது. அவர் ஒரு கட்சிக்காக வேலை பார்க்க மாட்டார், ஒரு நடுநிலையாக இருந்து கொண்டு ராஜ்யசபாவை நடத்தக்கூடிய பொறுப்பு அவர் மீது இருக்குமே ஒழிய அவருடைய ஸ்டேட்மெண்ட்கள் எங்கேயுமே ரெக்கார்டில் ஏற்றப்படாது. ஆனால் இவர் தொடர்ந்து நீங்க பார்த்தீர்கள் அரசாங்கத்திற்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்து வந்தார். அந்த பட்டியலும் என்னிடம் இருக்கிறது, அதையும் நீங்க ஒரு முறை பார்த்து விடுங்கள். 2022ஆம் ஆண்டு கிரண் ரிஜிஜு அவர்கள் லா மினிஸ்டராக இருந்த போது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு விஷயத்திலும் அரசாங்கத்துடைய ஒவ்வொரு முடிவிலும் தலையிட்டுக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக சுப்ரீம் கோர்ட்டின் நீதிபதிகளுடைய அப்பாயின்மெண்டிற்காக சுப்ரீம் கோர்ட்டிடம் இருக்கக்கூடிய அந்த கலேஜியம் சிஸ்டம் அது தவறானது, அந்த கண்ட்ரோல் அரசாங்கத்தின் கையில் இருக்க வேண்டும் என்று பார்லிமெண்டில் பேசினார். சுப்ரீம் கோர்ட் சும்மா இருக்குமா? சுப்ரீம் கோர்ட் கிரண் ரிஜிஜு இருக்கக்கூடிய இடத்தை குறித்து காட்டிவிட்டது. இதற்கு மேல உங்களுக்கு பவர் கிடையாது, நீங்க சுப்ரீம் கோர்ட்டை எதிர்த்து பேசணும். இப்போ ஜக்தீப் தம்கர் அவர்கள் வைஸ் பிரசிடென்டாக பதவியேற்கிறார். வைஸ் பிரசிடென்டாக பதவியேற்ற அடுத்த நிமிடமே NJAC ஆக்ட் டு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன், NJAT ஆக்ட், அதாவது இந்த கொலிஜியன் சிஸ்டம், இந்த நாட்டுடைய பேசிக் ஸ்ட்ரக்சருடைய டாக்ட்ரைனை மாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறது. இது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம், அவர்கள் கையில் தான் அனைத்து சட்டத்திட்டங்களும் இருக்க வேண்டும். இதில் சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய மூக்கை நுழைக்க கூடாது என்று கூறினார். ஒரு வைஸ் பிரசிடென்ட் பதவியில் இருந்து கொண்டு சுப்ரீம் கோர்ட்டை ஒரு முறை மற்றும் அவர் பேசவில்லை. இதற்கு பின்பு நீங்க பார்த்தீர்கள்னா ஜக்தீப் தம்கருடைய பிலீஃப், it was violating the right of parliament and the mockery of people's mandate. மக்கள் ஒரு அரசாங்கத்திற்கு மேண்டேட்டை கொடுத்திருக்கிறார்கள், சுப்ரீம் கோர்ட் தொடர்ந்து தன்னுடைய மூக்கை நுழைத்துக் கொண்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு மீண்டும் ஒருவரை ஜக்தீப் தம்கர் சுப்ரீம் கோர்ட்டை டார்கெட் செய்கிறார். என்ன? சுப்ரீம் கோர்ட்ஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் verdict set bad precedent. சுப்ரீம் கோர்ட் ஜனநாயகத்துடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை டேமேஜ் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறது. அதற்கான உதாரணத்தை நீங்க பார்த்தீர்கள்னா 1973ஆம் ஆண்டு கேசவானந்த பாரதியோட கேஸை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். சுப்ரீம் கோர்ட் had ruled parliament can amend the constitution but not basic structure of this constitution. ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரலாமே ஒழிய கான்ஸ்டிடியூஷனில் நீங்க ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூஷனையே மாற்ற முயற்சிக்கிறீர்கள், அது உங்களால் முடியாது. அதாவது எங்கெல்லாம் அரசாங்கத்தால் வாய் துறக்க முடியவில்லையோ அங்கெல்லாம் தம்கர் அவர்களை முன்னிறுத்தி அரசாங்கம் நினைக்கக்கூடிய வேலையை ஒரு மெசேஜாக பரப்பக்கூடிய வேலையை பிஜேபி பார்த்து வந்தது. இந்த இடத்தில் பல இன்சிடென்ட்ஸ் இருக்கிறது. இந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா 3 மாதத்திற்குள் பிரசிடென்ட் மஸ்ட் டிசைட், ஒரு
அரசாங்கம், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம், அந்த அரசாங்கம் மக்களுக்காக ஒரு சில நலத்திட்டங்களை கொண்டு வரும்போது, தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது RN ரவி விவகாரத்தில். அப்படியே ஒரு 10-15 ஃபைல் மேல அவர் உட்கார்ந்திருக்காரு, வருட கணக்காக உட்கார்ந்திருக்காரு, எந்த விதமான கையெழுத்தும் போடவில்லை, எதற்காக அதை பாஸ் செய்யவில்லை என்கிற அந்த விஷயத்தையும் அவர் கூறுவதில்லை. அப்போதான் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு 3 மாதத்திற்குள் எந்த ஃபைல் வந்தாலும் அதை நீங்க பாஸ் செய்து அனுப்ப வேண்டும், அல்ல அதற்கான காரணத்தை நீங்க விளக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் பேசியதற்கு பின்பு அங்கேயும் ஜக்தீப் தம்கர், ஏன்னா அவரும் கவர்னராக இருந்தார் இல்லையா வெஸ்ட் பெங்காலில், மம்தா பானர்ஜி அரசாங்கத்திற்கு கொடுத்த குடைச்சல் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, அவருக்கு தெரியும். அப்போ அந்த கவர்னர் பதவிக்கும் சப்போர்ட் செய்வதற்காக, பிஜேபியை சப்போர்ட் செய்வதற்காக அவர் மீண்டும் பேசுகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய மூக்கை நுழைக்கிறது என்று இது மாதிரி பல்வேறு இடங்கள். அதாவது தொடர்ந்து ஜக்தீப் தம்கர் அவர்களை பொறுத்தவரையில் பிஜேபிக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்தார். கடைசியில் என்ன நடந்தது? நான் ஏற்கனவே கூறியபடி அவருடைய கார் மாற்றவில்லை, அவருடைய போட்டோ படங்கள் ஒவ்வொரு அலுவலகத்தில் மாற்றப்படவில்லை. மூன்றாவது, ஒரு இன்னொரு நாட்டுடைய வைஸ் பிரசிடென்ட் வரும்போது நானும் வைஸ் பிரசிடென்ட் தானே, நானும் ரவுடிதான் ஒரு காமெடி சீன் வரும் இல்லையா, வடிவேலுடைய காமெடி சீன், அதே மாதிரி தான் இவரும் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த இடத்தில் அவருக்கு கிடைத்த ஒரு பவர், அதாவது இவர்களுக்கு என்னுடைய பவரை நான் காட்ட வேண்டும் என்கிற ஒரு இடத்திற்கு அவர் போறார். அப்போதான் இந்த ஜஸ்டிஸ் வர்மாவுடைய இம்பீச்மெண்ட் அப்ளிகேஷன் வருகிறது. என்னுடைய பவர், நான் அதை ஆக்செப்ட் செய்வேன், நீங்களும் தானே சொன்னீங்க அதை ஆக்செப்ட் செய்யலாம்னு, அப்போ நான் பண்றேன், ஆனா உங்களுக்கும் எனக்கும் அந்த சம்மதம் கிடையாது என்று அதை அவர் ஆக்செப்ட் செய்கிறார். பிஜேபிக்கு இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்ல, எந்த விதமான மைலேஜும் கிடைக்காமல் போய்விட்டது. அதுக்கப்புறம் என்ன, என்னுடைய பொசிஷனுக்கு சின்ன சின்ன மினிஸ்டர்கள் எல்லாம் எனக்கு அட்வைஸ் நீங்க சொல்றீர்களா, அதெல்லாம் முடியாது. திடீர்னு எந்த விதமான ப்ரேயர் நோட்டீஸும் இல்லாமல் முர்மு அவர்களுடைய ஆஃபீஸுக்கு போய் 25 நிமிடங்கள் வரை வெளியில காத்து கொண்டிருந்து கடைசியில் அந்த ரெசிக்னேஷன் கையில கொடுத்துட்டார். இவர் என்ன மனதில் நினைச்சாருன்னா, கொஞ்ச நேரத்துல எனக்கு பிஜேபியில இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் போன் எல்லாம் பண்ணுவார்கள், என்னை சமாதானப்படுத்துவார்கள், என்னுடைய ரெசிக்னேஷனை ரிஜெக்ட் செய்து விடுவார்கள். ஆனால் தலைமைக்கு ஏற்கனவே புரியும், இவர் இங்கேயும் குடைச்சல் கொடுக்கிறாரு, அங்கேயும் குடைச்சல் கொடுக்கிறாரு, இவருடைய அனைத்து கோரிக்கைகளையுமே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது he wants to show his importance everywhere. எல்லாருமே அமைதியாக இருக்கிறார். 15 மணி நேரம் கழிச்சு பிரைம் மினிஸ்டர் மோடியும் ஒரு ட்வீட்டை போட்டு விடுகிறார். அதாவது இவர் நினைச்சது எல்லாரும் என்னை சமாதானப்படுத்துவார்கள், ஆனால் யாருமே பேசவில்லை, சமாதானம் கொடுக்கவில்லை. இன்னைக்கு காலையில என்ன நடக்குது? இன்னைக்கு காலையில அரசாங்கத்தை சார்ந்த நபர்கள் இவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறார்கள். இவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகம், ஆபீஸ், அதை சீல் வைத்து விட்டார்கள். இவருடைய ராஷ்டிரபதி பவன்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஆபீஸ், அதையும் சீல் வைத்து விட்டார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய ஆபீஸில் இவருடைய சோசியல் மீடியாவை ஹேண்டில் செய்யக்கூடிய நபர்களும் இருந்திருக்கிறார்கள், அவர்களை வெளியேற்றியிருக்கிறது. அடுத்த ஒரு சில நாட்களில் இந்த வீட்டையும் நீங்க காலி செய்து வேற வீட்டிற்கு மாற வேண்டும் என்கிற அந்த அறிக்கையும் இவருக்கு கொடுத்து விட்டார்கள். அதாவது நீங்க எவ்வளோ நல்லது செய்தால் கூட, எவ்வளோ முட்டு கொடுத்து பேசினால் கூட, 2 நபர்களை எதிர்த்து பேசினீர்கள்னா, உங்களுடைய பவரை நீங்க எடுத்துக்காட்ட முயற்சித்தீர்கள்னா, உங்களுடைய நிலை இப்படித்தான் என்பதை பிஜேபி எடுத்துக்காட்டிவிட்டது. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் ஜக்தீப் தம்கர் போன்ற நபரையும் பிரஷர் போட்டோ அல்ல அவருக்கு பிரச்சனைகளை உருவாக்கியோ அவருடைய இடத்தை மோடி, ஷா அண்ட் டீம் எடுத்துக்காட்டியுள்ளது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.